பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். அந்த காலத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த காலத்து ஜெபெல்லாம் பாருங்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறான். அடுத்தது சாயங்காலம் வரைக்கும் அந்த பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுகிறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கீழே சாஷ்டாங்கமாக ஊன்றுறாரு. தலை மேலே புழுதி போட்டுட்டு உட்கார்ந்துடுறார். அவருக்கு அவ்வளவு வேதனை. என்ன வேதனை அப்படின்னா, தோற்று போயிட்டாங்க. அது வரைக்கும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணம். அந்த பட்டணத்தோடு யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேலர்கள் தோற்று போனாங்க. கிட்டத்தட்ட 30 பேர், 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, 36 பேரை வெட்டி போட்டார்களாம் இஸ்ரவேலர்ல. ஒரே வருத்தம் யோசுவாவுக்கு, ஏன் இது நடந்தது என்று சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அவர் ஜெபம் பண்றார். அப்போ கர்த்தர் சொல்றார் பாருங்க, 10-11ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானது எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எல்லாரும் செய்யலங்க இந்த தப்பை. ஒரே ஒருத்தன் தான் செஞ்சான். ஆகான் என்கிற மனுஷன் தான் செஞ்சான். என்ன செஞ்சான்? திருடிட்டான், களவு செய்தான், வஞ்சித்தான், ஏமாத்திட்டான். சாபத்தீடானது, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை தொட்டுட்டான். அடுத்தது என்ன செஞ்சானா, ஒளிச்சு வச்சுட்டான். யாருக்குமே தெரியாம கூடாரத்தில் குழி தோண்டு உள்ள வச்சுட்டான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் எதை செய்தான் என்று சொல்லி நீங்க 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். 21ஆம் வசனம், யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனாகிய சால்வையும் 200 வெள்ளி சேக்காலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்குது என்றான். பூமிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறார். பூமிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறார். பாபிலோனிய சால்வை, பொன்பலம், சேக்கல், இதெல்லாம் கொண்டு போய் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவர் வீட்டில் குழி தோண்டி உள்ள புதைச்சிட்டார். ஆண்டவர் அதை வேண்டாம் ஏன் சொன்னார்? திருடுனா, ஏமாத்திட்டான், சாபத்தீடானதை தொட்டு கொண்டு வந்துட்டான், மறைச்சு வச்சுட்டான். மறைத்து வைக்காத, உன் பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக மறைக்க வேண்டாம். அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவரிடத்துல நம்ம இரக்கம் பெறுவோம். ஆமென், அல்லேலூயா. நீங்க மறைக்க 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 இன்னும் நம்ம தோல்விகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இவர் பாருங்க, தோல்வி அடைந்த உடனே அவர் தேவ சமூகத்தில் போய், ஏன் இது நடந்தது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செய்ததுனால தான் தோல்வி வந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தோல்வி அடையும் போது பல ரீசனில் ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது செய்திருக்கிறோமா, நமக்கே தெரியாமல் எங்கேயாவது நம்ம தவறி இருக்கிறோமா, களவு செஞ்சிட்டோமா, யாரையாவது ஏமாற்றி இருக்கிறோமா என்கிறத கவனிக்கணும்.